நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தலைவர் தளபதி அவர்களின் அரசு நம்முடைய தமிழ்நாடு கவர்னருக்கு அத்துமீறல்களை கண்டித்து உச்ச நீதிமன்றத்தில் மிகப்பெரிய வெற்றியை பெற்றுள்ளது. இந்த வெற்றியின் மூலம் நம்முடைய தமிழ்நாட்டின் உரிமைகள் பாதுகாக்கப்பட்டுள்ளது. மாநில சுயாட்சி கொள்கைக்கு ஒரு வடிவத்தை நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தலைவர் தளபதி அவர்கள் கொடுத்துள்ளார்கள். இதன் மூலம் சட்ட போராட்டம் நடத்தி நம்முடைய தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்லாமல் எங்கெல்லாம் பாஜக ஆட்சியின் மூலம் மாநில சுயாட்சி கொள்கைக்கு எதிராக, மாநிலங்களுக்கு கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிராக மாநில அரசுகளை கவர்னரை கொண்டு இரட்டை ஆட்சி, மறைமுக ஆட்சி பாஜக அரசு நடத்தி வந்ததோ அதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் உச்ச நீதிமன்ற தீர்ப்பை பெற்று தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்லாமல் இந்திய நாட்டில் உள்ள எதிர்கட்சிகள் ஆளும் மாநிலத்துக்கெல்லாம் வழிகாட்டியாக அவர்களையும் காப்பாற்றுகின்ற ஒரு தலைவராக நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தலைவர் தளபதி அவர்கள் திகழ்ந்துள்ளார். இதற்கு நம்முடைய தலைவர் தளபதி அவர்கள் குரல் உரிமை குரலாக, கூச்சல் குரலாக இல்லாமல் உரிமை குரலாக, தெளிவான குரலாக, நம்முடைய நிராகரிக்க முடியாத நம்முடைய மாநில உரிமைகளை மீட்கக்கூடிய குரலாக அமைந்துள்ளது. அது மட்டுமல்லாமல் மாநில சுயாட்சி விஷயத்தில் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் எந்த நாடாளுமன்றத்திலோ அல்லது நீதிமன்றத்திலோ எப்போதும் சமரசத்துக்கு இடமில்லாமல் தெளிவான நடவடிக்கைகள் மூலம் நம்முடைய உச்ச நீதிமன்ற தீர்ப்பை பெற்று தந்து அதற்கு ஒரு வடிவம் கொடுத்துள்ளார்கள். அது மட்டுமல்லாமல் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் கூட்டாட்சி தத்துவத்துக்கும் நம்முடைய ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்கும் ஒரு மாநில முதலமைச்சர் அந்த மாநில மக்களின் நலனை மட்டும் பாதுகாப்பவராக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் நம்முடைய கூட்டாட்சி தத்துவத்துக்கும் மாநில சுயாட்சி கொள்கைக்கும் விட்டு கொடுக்காத ஒரு முதலமைச்சராக, இன்னும் சொல்ல போனால் முதலமைச்சர் என்பதற்கு ஒரு வடிவமாக, அர்த்தமாக இருப்பவர் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் தலைவர் தளபதி என்பது இந்த தீர்ப்பு மூலம் நிரூபணமாகியுள்ளது. அது மட்டுமல்லாமல் நம்ம இந்த 10 மசோதாக்கள் நிறைவேற்ற உச்ச நீதிமன்றம் சட்ட பாதுகாப்பு கொடுத்து அமுல்படுத்தலாம் என்று தீர்ப்பை வழங்கியுள்ளது. இந்த தீர்ப்பு மூலம் நம்முடைய தலைவர் தளபதி ஆட்சி 9 மசோதாக்களை நிறைவேற்றி அது சட்ட பாதுகாப்பு நம்முடைய உச்ச நீதிமன்றம் கொடுத்துள்ளது. அது மட்டுமல்லாமல் நம்முடைய அதிமுக ஆட்சியில் மீன்வள பல்கலைக்கழகத்திற்கு ஜெயலலிதா பெயரை வைக்க வேண்டும் என்ற அந்த சட்டசபை இயற்றிய தீர்மானம் அப்படியே நம்முடைய ஆளுநரால் கிடப்பில் போடப்பட்டது. இப்போது அந்த தீர்மானத்திற்கும் சட்ட பாதுகாப்பை பெற்று தந்த தலைவர் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் தலைவர் தளபதி என்பது நிரூபிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் அவர் கட்சி இதெல்லாம் கடந்து தமிழ்நாட்டுக்கு எல்லோருக்குமான தலைவராக நம்முடைய முதலமைச்சர் திகழ்கிறார் என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. அது மட்டுமல்ல, நம்ம இப்போ கூட்டாட்சி கொள்கைக்கு நம்முடைய செயல் வடிவம் கொடுத்து அதை வலுப்படுத்தி கொண்டிருப்பவர் நம்முடைய முதலமைச்சர் தான். டெல்லியில் ஆளுநர்களை நியமனம் பண்ணி எங்கே மறைமுக ஆட்சியை எதிர்கட்சி ஆளும் மாநிலங்களில்
மறைமுக ஆட்சியை நடத்தலாம் என்ற அந்த கெட்ட எண்ணத்துக்கு முற்றுப்புள்ளி வைத்தவர் நம்முடைய முதலமைச்சர் தலைவர் தளபதி. அது மட்டுமல்லாம திமுக தொடங்கப்பட்ட போது மாநில சுயாட்சி, மாநில உரிமைகள் மீட்கப்பட வேண்டும் என்பதுதான் அதோட முக்கிய நோக்கம். அதற்கு கரு நம்முடைய அறிஞர் அண்ணா அவர்கள், உருவம் கொடுத்தது நம்முடைய முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள், உயிர் கொடுத்தவர் நம்முடைய முதலமைச்சர் தலைவர் தளபதி என்பது இந்த தீர்ப்பின் மூலம் நிரூபணமாகியுள்ளது. அது மட்டுமல்ல, நம்முடைய பவள விழா மாநாட்டில் நம்முடைய முதலமைச்சர் தலைவர் தளபதி அவர்கள் நம்முடைய மாநில சுயாட்சி கொள்கைகளுக்காக திமுக ஆட்சி போராடும் என்ற செய்தியை சொன்னார். சொன்னதோடு மட்டுமல்லாமல் உச்ச நீதிமன்றத்தில் வெற்றி பெற்றதன் மூலம் 6 மாதத்தில் சொன்னதை செய்து காட்டிய முதலமைச்சராக நம்முடைய முதலமைச்சர் தலைவர் தளபதி அவர்கள் திகழ்ந்து கொண்டுள்ளார். நம்முடைய ஆளுநர்கள் கொடியேற்ற வேண்டும் என்ற உரிமையை மீட்டு கொடுத்தவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். அந்த உரிமை மட்டுமல்ல, இப்போது மாநில சுயாட்சி அதிகாரத்துக்கு உரு கொடுத்தவர் நம்முடைய முதலமைச்சர் தலைவர் தளபதி என்பது நிரூபணமாகியுள்ளது. எனவே இப்படி பாஜக அரசுக்கு கடிவாளம் போட்டு இரட்டை ஆட்சி முறை, அங்கே மத்தியிலையும் ஆட்சி, இங்கே கவர்னரை வச்சு இன்னொரு ஆட்சி, ஆக பேரலல் கவர்மெண்ட் நடத்தி கொண்டிருந்த பாஜக சர்வாதிகாரத்துக்கு முற்றுப்புள்ளி நம்முடைய உச்ச நீதிமன்ற தீர்ப்பின் மூலமாக நம்முடைய முதலமைச்சர் தலைவர் தளபதி அவர்கள் பெற்று தந்துள்ளார்கள். ஒரு மாநிலத்தை அழிக்க வேண்டுமென்றால் மொழியை அழிக்கலாம், கல்வியை அழிக்கலாம். ஆக இந்த ரெண்டையும் அழிப்பதற்கு ஆளுநர் ரவி மூலமாக தமிழ்நாட்டில் மொழியை அழிக்க வேண்டும், கல்வியை மும்மொழி கொள்கையை திணித்து கல்வியை இந்தியை புகுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு செயல்பட்டு கொண்டிருந்த ஆளுநர் ரவி அவர்களின் சர்வாதிகார போக்குக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டுள்ளது. அதே போல நம்முடைய யூசிசி மூலமாக ஒரு செயல் வடிவம் கொடுக்கப்பட்டு ஆளுநரே துணைவேந்தரை நியமிக்கலாம், மாநில அரசுகளை கேட்க வேண்டிய நிலையை நம்முடைய பாஜக அரசு உருவாக்கிய அந்த செயல் வடிவம் கொடுத்து வந்தது. அதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் இந்த தீர்ப்பு அமைந்துள்ளது. ஆக இனிமேல் தமிழ்நாட்டு பல்கலைக்கழகங்களுக்கு வேந்தர் நம்முடைய முதலமைச்சர் தான் என்பது நிரூபிக்கப்பட்டுள்ளது. ஆக நம்முடைய கல்வி பாதுகாக்கப்பட்டுள்ளது, மொழி பாதுகாக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் வேந்தர் முதலமைச்சராக இருப்பதன் மூலம் மும்மொழி கொள்கை திணிப்பும் தடுக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் உச்ச நீதிமன்ற தீர்ப்பின் மூலம் ஆளுநர்கள் தான் இஷ்டத்துக்கு செயல்பட முடியாது, மாநில அரசுகள் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த அதிகாரமிக்க சட்டமன்றத்திற்கு தான் அதிகாரம் உண்டு என்பதை நிரூபிக்கப்பட்டுள்ளது. இப்படி நம்முடைய இந்த உச்ச நீதிமன்ற தீர்ப்பு மூலமாக ஜனாதிபதி கையெழுத்து போடாமையே இந்த 10 மசோதாக்களையும் நிறைவேற்றி காட்டிய தலைவர் நம்முடைய முதலமைச்சர் தலைவர் தளபதி என்பதை நாட்டு மக்கள் உணர்ந்துள்ளார்கள். ஆக தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்லாமல் இந்திய நாட்டுக்கே வழிகாட்டியாக நம்முடைய முதலமைச்சர் தலைவர் தளபதி அவர்கள் திகழ்ந்து கொண்டுள்ளார்கள். தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும் என்ற அந்த சொல்லுக்கு, அந்த சொல்லை நிரூபித்து, சொல் மட்டுமல்ல செயல் என்பதை நம்முடைய முதலமைச்சர் தலைவர் தளபதி அவர்கள் சட்ட போராட்டம் நடத்தி நமக்கு வெற்றியை பெற்று தந்துள்ளார். நமக்கு மட்டுமல்லாமல் இந்திய நாட்டுக்கே இன்றைக்கு எதிர்கட்சிகள் ஆளும் மாநிலம் மேற்கு வங்காளம், பஞ்சாப்,
அதை போல கேரளா போன்ற மாநிலங்களில் இதே நிலை. பல்வேறு மசோதாக்களை சட்டமன்றம் நிறைவேற்றியும் அது கிடப்பில் போடப்பட்டுள்ளது. ஆக இந்த தீர்ப்பின் மூலம் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அந்த மாநிலத்துக்கும் உரிமையை பெற்று தந்துள்ளார்கள். அதை போல நம்முடைய கான்ஸ்டியூஷன்ல பாத்தீங்கன்னா, கான்ஸ்டியூஷன் பிரிவு 200ல as soon as possibleன்னு ஒரு சொல்லியிருக்காங்க. அது எதுக்குன்னா, நம்முடைய சட்டமன்றம் நிறைவேற்றும் தீர்மானங்களை, மசோதாக்களை விரைந்து கவர்னர் முடிவெடுக்க வேண்டும் என்று அதுக்கு அர்த்தம். அந்த as soon as possible என்கிற அந்த அரசியலமைப்பு விதிகளுக்கு முரணாக ஆளுநர் பல ஆண்டுகளாக மசோதாக்களை கிடப்பில் போட்டு வந்தார். இப்போது அதற்கு ஒரு டெட்லைனை உச்ச நீதிமன்றம் இந்த கால வரையறைக்குள்ள நீ அதில் முடிவெடுக்க வேண்டும் என்று அந்த நம்முடைய உச்ச நீதிமன்றம் ஒரு கால வரையை நிர்ணயித்துள்ளது. இதன் மூலம் அந்த அரசியலமைப்பு சட்டத்திற்கு உயிர் கொடுத்துள்ளார் நம்முடைய முதலமைச்சர் தலைவர் தளபதி அவர்கள். இப்படி நம்முடைய பாஜக அரசுக்கு கடிவாளம் போட்டு நம்முடைய மாநில சுயாட்சி கொள்கையையும் மாநில சுயாட்சி உரிமைகளையும் நம்முடைய தலைவர் தளபதி அவர்கள் மீட்டெடுத்துள்ளார். அவர் வழியில் தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும் என்பதை இந்த உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். நீட் தேர்வுல இப்ப நேற்றுக்கு சர்வகட்சி கூட்டம் மூலமாக உச்ச நீதிமன்றத்திற்கு போவதற்கு முடிவெடுத்துள்ளார்கள். நிச்சயம் இந்த வெற்றியோடு சேர்ந்து அந்த வெற்றியும் நிச்சயம் நமக்கு கிடைக்கும். உச்ச நீதிமன்றம் ஒரு டெட்லைனை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கால வரையறைக்குள்ள நீ முடிவெடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்படி முடிவெடுக்கலைன்னா இந்த ஜட்ஜ்மெண்ட் இம்ப்ளிமெண்ட் ஆயிடும், அதுக்கு எஃபெக்ட் வந்துடும்.